Hello guys, இந்த வீடியோல நாம ரீசெண்டா லான்ச் ஆயிருக்க redmi k50i ஓட full detailed வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த மொபைல் எப்படி இருக்கு, கேமிங் எப்படி இருக்கு, கேமர்ஸ் மட்டும் தான் இந்த மொபைல் வாங்கலாமா இல்ல நார்மல் யூசர்ஸ் டே டு டே யூசர்ஸ்லாம் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாமா இல்ல இந்த மாதிரி செக்மெண்ட்ல இருக்க வேற மொபைல்ஸை கன்சிடர் பண்ணலாமா போன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். Hello guys, welcome to D2L Tech தமிழ். இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி 25,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5 கேமிங் மொபைல்ஸ் பற்றி வீடியோ ஃபீச்சர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் அதை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஐகார்டில் தர இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து அதுக்கப்புறமா அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். லைக் இந்த ஃபோனை சூஸ் பண்ணலாமா இல்லை அந்த வேறு எந்த மொபைலாவது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அண்டு இப்போ நம்ம இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பில்டு பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் பஞ்சோல் டிசைனாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கேயும் நமக்கு சைட் மவுண்டட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ரெட்மி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் பண்ணுற மேக்ஸிமம் மொபைல்ஸில் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் கொடுக்குறாங்க. என்ன தான் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருந்தாலும் பட் இங்கே AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணல. ஸோ சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தான் நமக்கு கன்ஃபார்மாக இருக்கும். அண்ட் 8.9 mm திக்னஸ் அண்ட் 200 grams வெயிட்டோட கொடுத்துருக்காங்க. திக்னஸ் ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. பட் வெயிட் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் பில்ட் அண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஓகே ஓரளவுக்கு ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்த்துடலாம். இங்கே ரெட்மியோட ஃபேவரட் சைஸான 6.67 inches பதில் இங்கே 6.6 inches மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. Full HD+ ரெசல்யூஷனோட தான் இருக்குது. 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும்னா இந்த மாதிரியான காஸ்ட் கட்டிங் தான் கண்டிப்பாக பிராண்ட் செஞ்சு தான் வாங்க. அப்போ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இந்த LCD பேனலோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது அந்தளவுக்கு குறை சொல்கிற மாதிரி இல்லை, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் LCD பேனல் அப்படின்னு கூட நம்ம சொல்லிடலாம் இந்த LCD பேனல். அண்ட் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால நமக்கு கேமிங் ரொம்பவே தாறுமாறாக இருக்கும். கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வேறு லெவலில் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் கேமிங் பண்ணும்போது. அண்ட் மீடியா கன்சப்ஷனுக்கு இது அவ்வளோவா சூட் ஆகாது, எனக்கு AMOLED டிஸ்பிளே கொடுக்காததால. ஸோ டிஸ்பிளே உங்களுக்கு மெயின் ப்ரியாரிட்டினா இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே நிறைய மொபைல்ஸ் இருக்குது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வீடியோஸில் இருக்கும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் மூவிஸ் அதிகமாக பார்க்குறவங்க, வீடியோஸ் அதிகமாக பார்க்குறவங்க, மல்டிமீடியா அதிகமாக கன்சியூம் பண்ணுறவங்க இந்த மொபைலை கன்சிடர் பண்ண தேவையில்லை. நாங்கள் LCD பேனல் மட்டுமே கொடுத்துருக்கிறதால ஸோ டிஸ்பிளே இங்கே ஓரளவுக்கு ஓகே ஃபார் கேமர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் நார்மல் யூசர்ஸ்க்கு இதை விட பெஸ்ட்டான டிஸ்பிளே இருக்குது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்த்துடலாம். கேமராஸ் எங்கே 64 MP ட்ரிபிள் கேமராஸ் எடுத்து வந்திருக்காங்க. 64 MP பிரைமரி கேமரா, 8 MP வைட் ஆங்கிள், 2 MP மேக்ரோ சென்சர் கொடுத்துருக்காங்க. அந்த ரியர் சைடில் இருக்க பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி 4K 1080p வீடியோ நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமரா இங்கே 16 MP கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 1080p ஷூட் பண்ணிக்க முடியும். ஓகே, கேமராஸ் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. கேமரா சாம்பிள்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. பட்ஸ்லாம் மற்ற சேனலில் செக் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு டீசெண்டான கேமராஸ் இருக்குது, அட்லீஸ்ட் இனிஷியலாக பார்க்கும்போது. அண்ட் போக போக இதனோட கேமரா ரிவ்யூஸ்லாம் நிறைய வரும். ஸோ போக போக நிறைய சேனல்ஸில் இதனோட கேமரா ரிவ்யூஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை நம்மளே கூட தனி டெடிகேட்டட் வீடியோ போடணும்னு சொல்லுங்கள், போடலாம். அண்ட் இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்தலாம். ஆக்சுவலாக அந்த மொபைலோட மெயின் ஹைலைட்டே பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லி நாங்கள் Android 12 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. MediaTek Dimensity 8100 யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெஸ்ட் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ப்ராசஸர் கொடுத்தது ஒரு வேற லெவல் விஷயம் அப்படின்னு தான் நம்ம சொல்லியாக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட Snapdragon 888க்கு ஈக்குவலாக இருக்குது இந்த ப்ராசஸர். ஸோ 26,000 ரூபாய்க்கு இந்த 888 ப்ராசஸர் கொடுத்தா நமக்கு எப்படி இருக்குமோ அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு எங்கேயும் கிடைக்கும். ஓகே, ப்ராசஸர் தான் நல்லா கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் டைப்புமே டாப் நாச்சாக கொடுத்துருக்காங்க. நாங்கள் UFS 3.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ரேம் டைப்னு பார்க்கும்போது LPDDR5 ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ஃப்ளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை மிட் ரேஞ்சிலே கொடுத்துருக்காங்க. மிட் ரேஞ்சில் அபவ் மிட் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலில் எந்த வித குறையும் சொல்லலை. அதுவும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு டாப் நாச். ஸோ கேமர்ஸ் யாராவது மொபைல் வாங்கலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இந்த மொபைல் உங்களுக்கு 100% சூட்டாக இருக்கும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் எங்கே தாறுமாறாக இருக்குது. அதே சமயம் இந்த ப்ராசஸர் வந்து நமக்கு 5 nm தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி கன்சப்ஷன் கம்மியாக இருக்கும், பேட்டரி எஃபிஷியன்ட்டும் அதிகமாக இருக்கும். ஹீட்டிங் அந்தளவுக்கு நமக்கு இருக்காது. சப்போஸ் ஹீட்டிங் இருக்க மாதிரி இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். இது வரைக்கும் ஹீட்டிங் இஷ்யூஸ் எனக்கு அந்த மாதிரி ரிப்போர்ட் இல்லை. ஸோ சப்போஸ் ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்க மாதிரி இருந்தால் நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் கைஸ், பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்த்துடலாம். 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதால பேட்டரி ட்ரெயின் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கே 5080 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் 67 watt ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் பேட்டரி ட்ரெயின் ஆனால் கூட நம்மளால் ஈஸியாக டாப் அப் பண்ணிக்க முடியும். 67 watt ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கிறதால நமக்கு 5000 mAh பேட்டரி 144 Hz டிஸ்பிளேவோட பார்க்கும்போது நமக்கு கிட்டத்தட்ட 1 day பேக்கப் தரும். அண்ட் நம்மளால் ரெஃப்ரெஷ் ரேட்டையும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். 60 Hz வச்சு யூஸ் பண்ணோம்னா நமக்கு 1.5 days to 2 days பேக்கப் தரும். ஹெவி யூசேஜில் பண்ணால் அப்போ கூட 1 daysல நமக்கு பேட்டரி ட்ரெயின் ஆகிடும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பேட்டரி ட்ரைனிங் இஷ்யூஸ்லாம் இதில் இருக்காது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சப்போஸ் பேட்டரி ட்ரெயின் ஆனால் கூட நமக்கு சார்ஜிங் எக்ஸலண்ட் தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம்.
எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது நமக்கு 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. நிறைய பேருக்கு 3.5mm ஆடியோ ஜாக் பிடிக்கும். எஸ்பெஷலி கேமர்ஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நல்ல விஷயம். 3.5mm ஆடியோ ஜாக் கொடுக்குறது அவ்வளோ அரிதாக ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது. அண்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் வியர் பண்ணாமல் விளையாடுறீங்கன்னா ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் உங்களுக்கு ஒரு நல்ல எஃபெக்ட் தரும் கேமிங் விளையாடும்போது. எஸ்டி கார்ட் ஸ்லாட்கான சப்போர்ட் இங்கே இல்லை, அது ஒரு சின்ன நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் ஏர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். மொபைலோட 6GB 128GB வரை நமக்கு 26,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இதில் ஒரே ஒரு சின்ன குறை என்னென்னா எல்சிடி பேனல் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இங்கே 120Hz AMOLED பேனல் கொடுத்து ஒரு 28,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருந்தா கூட ஒரு வேறு லெவல் மொபைலாக இருந்திருக்கும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொபைல் இந்த வருஷத்தில் லான்ச் பண்ணது அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே, கேமர்ஸ்க்கு அவ்வளோ AMOLED டிஸ்பிளே தேவைப்படாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்மூத்னஸ் தான் மெயின் ப்ரியாரிட்டி. ஸோ என்னோட கெஸ்ஸிங் வைஸ் பார்க்கும்போது ஆஃபர் டைமில் இந்த மொபைல் 23K 22K கிடைக்கும். ஸோ அந்த ப்ரைசிங் செக்மெண்ட்லாம் வாங்கினா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொபைல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பார்க்கலாம் கைஸ், ஆஃபர்லாம் வந்ததுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக கவர் பண்ணலாம். அண்ட் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆன்ல கொடுத்துக்கோங்க. அப்படி தான் அந்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். நம்ம சேனலுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா. ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த மொபைல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் நீங்கள் இந்த மொபைல் வாங்குவீங்களா, இல்லை உங்களுக்கு AMOLED டிஸ்பிளே தான் வேணும், நீங்கள் மற்ற மொபைல்ஸாக கன்சிடர் பண்ணுவீங்களா? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.